ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா EUR GBP சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷனை நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ட்ரேடை வந்து யார் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டு தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எப்படி அந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க, என்னென்ன க்ரைட்டீரியா வந்து மீட் ஆயிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் EUR USD சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். EUR USD சார்ட்டில் நான் என்ன டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 minute டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு செஷன் ட்ரேடு வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன க்ரைட்டீரியாஸ் நமக்கு வந்து வேணும் அப்படின்றத ஃபஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். ஒரு ஏசியன் ரேஞ்சை வந்து அது எடுத்துருக்கணும். ஏன்னா ஏசியன் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையிலையும் வந்து லிக்விடிட்டி சிட்டிங் இருக்கும், லோலையும் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி சிட்டிங் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து ரெண்டில் இருக்கிற லிக்விடிட்டி சிட்டிங்கை அது எடுக்கிறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ தான் வந்து செஷனே வந்து முடியுது. சரிங்களா? செஷன் முடிஞ்சோடனே மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா நீட்டாக போயிட்டு அந்த ஹையை வந்து தூக்கிட்டு ஒரு CH நமக்கு வந்து வைக்கிது. சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு CH வந்து கிடைக்கிது. CH கிடைக்கிது அப்படின்னாலே மார்க்கெட் நம்மளுக்கு வந்து நான் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறேன் அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுக்குறதா வந்து அர்த்தம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், CH கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து நமக்கு அவ்வளோ கன்ஃபியூஷனே தேவையில்லை. இங்கே தான் ஒரு ஆர்டர் பிளாக் மேஜராக இருக்குது. மற்ற ஆர்டர் பிளாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆர்டர் பிளாக் இங்கே சென்டரில் நமக்கு இருக்குது. பட் இந்த மாதிரி சினாரியோவில் செஷன் ட்ரேடில் மேக்ஸிமம் அப்ளை ஆகிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் தான் வந்து மேக்ஸிமம் அப்ளை ஆகும். பட் ஸ்டில் அவர் எப்படி எடுத்திருக்காரு அப்படின்னா இந்த 2 ஆர்டர் பிளாக்கும் கலந்த மாதிரி இந்த 2 ஆர்டர் பிளாக்கும் மிடிகேட் ஆகிற மாதிரி ஒரு இடத்துல வந்து எடுத்துக்கிட்டாரு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் இதாகி எந்த ரியாக்ஷனும் தரல. பட் செகண்ட் ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் இதாகிடுச்சு. எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் அப்படின்றதுனால நம்ம தாராளமாக வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நம்மளுடைய ஸ்டாப் லாஸை கொஞ்சம் மேலே வச்சுட்டு ரீசன்ட் ஸ்விங் லோ ஆர்எல்ஸ் வந்து ஏசியன் லோ வந்து நம்ம டார்கெட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஏசியன் லோவை வந்து டார்கெட் பண்ணுறேன். நேற்றே நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஏசியன் லோவுக்கு மேலே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ட்டு. எப்போது ரிஜெக்ஷன் உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா சடனாக வந்து டார்கெட்டை புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வரதுக்கு வழியை வந்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மறுபடியும் ஒரு என்ட்ரி வந்து மார்க்கெட் நம்ம கொடுத்துருக்கு. அவ்வளோதான். மார்க்கெட்டில் இப்போ டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. இப்படி நம்ம பார்க்குறப்போ 1:5 வந்து நமக்கு இதாகுது. லோ வரைக்கும் நம்ம இது பண்ணோம்னா பட் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே கூட போயிட்டுருக்கு. சரிங்களா? அது வேண்டாம். எப்போவுமே வந்து செஷன் டைமில் சீக்கிரமாக டார்கெட் அடிச்சுட்டு வெளியே வரத பாருங்கள். ட்ரெண்டும் செஷனும் வந்து ஒட்டுக்காக போகுது, அதாவது ஒரே டைரெக்ஷனில் வந்து போகுது அப்படின்ற பட்சத்தில் வேணால் நீங்கள் கொஞ்சம் பெரிய டார்கெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ட்ரியே வந்து செஷன் டைமில் கொடுக்குதுன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபேவராக இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க. இன்றைக்கி நான் உங்ககிட்ட இதை தான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். இந்த வீடியோவை நான் இதோடவே எண்ட் பண்ணுறேன். சரிங்களா? நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட வந்து 399க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.